காலம் அண்ட் பீம் இல்லாமல் வீடு கட்ட முடியுமா? வாங்க பார்க்கலாம். Day 7 of Build a House in 100 Days Challenge. இந்த மெத்தட் இஸ் கால்டு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீம் அண்ட் காலம் தேவைப்படாது. ரூஃபோட மொத்த லோடுமே பிரிக் ஒர்க் மூலியமாக தான் பேஸ்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதில் பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக போடுவாங்க. ஒரு சிலர் வந்து சிஆர் மெஷினரி ரேண்டம் ரபிள் மெஷினரி போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளிம் பீம் போட்டு அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் போட்டு கொண்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபூட்டிங் போட்டு அப் டு பிளிந்த் வரைக்கும் ஃபூட்டிங் கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் போட்டு ரூஃப் போட்டு கொண்டு போவாங்க. இந்த மெத்தடு வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தடு. சின்ன பில்டிங்க்கு இது சூட் ஆகும். பட் இதுலேயுமே கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்த மாதிரி வால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேரலாக தான் மேலேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக வால் எதுவும் உள்ளே போட முடியாது. பிகாஸ் மொத்த லோடுமே நமக்கு வாலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதால நம்மளால் அந்த மாதிரி கட்ட முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மேக்ஸிமம் G+1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அடுத்தது இது வந்து எர்த்குவேக் ஜோனுக்கு வந்து இது செட் ஆகாது. இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் எர்த்குவேக். எல்லாத்துக்குமே அது செட் ஆகும். அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.